வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். நான் ஒரு 15 பல்லுக்கிட்ட மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா நச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 பல்லுக்கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது மாதிரி நம்ம நச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நச்சு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நான் கரைக்க போகிறேன். நான் கட் பண்ணி கரைக்கிறேன், ஏன்னா தக்காளியில் பூச்சி கிச்சி இருக்கும். அதனால தான் நான் கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கரைக்க போகிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா தக்காளியை கரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நம்ம மிளகு இதில் அதிகமாக சேர்க்க போகிறதுனால மிளகாத்தூள் நான் குறைச்சிருக்கேன். இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 4 சில்லு போட்டிருக்கேன். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே மசாலா தக்காளிலாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது. இப்போ இதை கலக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா ஒரு பச்சை மிளகா சூடானோன்னே நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் போனோடனே நச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கும் போது செம்மையாக வாசம் வருங்க, நல்லாவும் இருக்கும் நமக்கு இந்த குழம்பு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இது இஞ்சி பூண்டு, அதில் கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சிருக்கேன், அது 1 ஸ்பூன் போடுறேன். அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா திக்காகவும் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை மல்லி இலை போடுறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம். கல் உப்பு போடுறேன் நான். இது ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. தீயை மிதமான ஹீட்டில் நான் குறைச்சி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டை எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருந்தேன், அது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இந்த குழம்புல நண்டு நம்ம போட்டு நல்லா கொதிக்கும் போது அந்த குழம்பும் நண்டுலலாம் அந்த இதிலலாம் போய் நல்லா சதையிலலாம் நல்லா ஊறி நல்லா இருக்குங்க. சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். நல்லா காரஞ்சாரமாக இருக்குங்க செட்டிநாடு நண்டு குழம்பு. இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. நமக்கு செட்டிநாடு காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு.
சூடான நண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு வந்து சளி தொந்தரவு இந்த மாதிரி இருந்தால் இது மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரே நாள்லேயே சரியாயிருங்க. இந்த மாதிரி நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.